வணக்கம் 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 வியூவர்ஸ். பார்த்து கொண்டிருப்பது என்ன வந்து மேட்ச் விளாட போகிறோம். யார் கூடனா ஒரு ப்ரோ பிளேயர் ஹிந்தி யூடியூபர் கூட தான். சரியான ஆடிலனா இது வந்து நான் ரெக்கார்டு முடிச்சதுக்கப்புறம் நடந்த விஷயம். ரெக்கார்டு முடிச்சதுக்கப்புறம் வாய்ஸ் ஒரு கொடுத்துருக்கேன். ஆனால் இங்கே குளோவால் போட்டு இப்படி எத்தனை வச்சுட்டு முன்னாடி ஏறி இங்கே அப்படியே நின்றுவேன். ஸோ இந்த கேம் பிளேக்கு ஏற்ற மாதிரி நான் வாய்ஸ் ஓவர் செய்வேன்னா முடிச்சுட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்தா கேம் பிளேக்கு ஏற்ற மாதிரி நான் முன்னாடியே ட்விஸ்டெல்லாம் இங்கே வச்சிருக்கூடாது இல்லையா. ஸோ அதனால் வச்சுருவேன். இப்போ இந்த இடத்துல பாருங்கள் டம்முன்னு அடிச்சிருக்கேன். ஓகேவா? ஹலோ ஸோ அதுக்கு முன்னாடி எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, இந்த யூடியூபர் வந்து யூடியூபர் வந்து இங்கே நல்லாவே அடிப்பார். ஓகேவா? ஸ்பீக்கர் வச்சு நல்லாவே அடிப்பார், ஒன்றும் குறைச்சதில்லை. பாருங்கள் லைனும் பாருங்கள் ப்ரோ பிளே மாதிரி. ஆனால் இது வீபேட்சுன்னு இல்லை. அந்த இடத்துல பாருங்கள் டேமுக்கு விட்டு உட்காந்து ஒரு ஷார்ட்டை கொடுத்து சாவடிச்சிடும். அதுக்கு பேனல்ன்றாரு அந்த யூடியூப்பில் லைவ்ல தான் இருக்கார். அந்த டைமில் பேனல்னு சப்ஸ்கிரைபர்ஸும் போடுறாங்க, அவரும் கத்துறாரு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு வந்து நேற்று எடுத்த ரெக்கார்டு வீடியோ. ஓகேவா? நான் நேற்று எடுத்த வீடியோ அவர் 8 நிமிஷம் எடுத்து நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்க மாட்டேங்கிறேன். வாய்ஸ் ஓவர் எடுக்க நேரம் இல்லை, அப்படியே எங்கள் அம்மா ஃபோனை பிடிங்கிட்டாங்க. அதனால தான். ஸோ அதனால் இப்போ 5 மணிக்கு வீடியோ எடுக்கிறேன் வாய்ஸ் ஓவரில். இந்த இடத்துல பாருங்கள் டப்பு ஒன்று குடிப்பேன், உன் மண்டையிலே வாங்கிப்பார். எப்படி வந்துருக்கா மறுபடியும் ஹேக்கரு பேனல்னு கத்த ஆரம்பிச்சிடுவா லைவ்ல. நான் அப்படியே கடுப்பாய் பிச்சாம் பண்ணி அடிப்பேன். நானும் அவர் கூட விளாட்ல, அது வந்து கனெக்ட் ஆகிருந்தாரு. நான் பேர் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரியே இருக்குன்னு யூடியூப்ல போய் சர்ச் பண்ணால் யூடியூபரு. சரி, அப்படியே அவர் லைவை பார்த்துட்டே விளாண்டேன். மக்களே இன்னொன்று ஃபோனில் லைவை பார்த்துட்டே அந்த விளாண்டேன். இப்போ இங்கே 57 டேமேஜ் போகுமா? இங்கே இன்னொன்று கன்லான்னு பார்த்தா கன்ஸோடே இருக்காது. இங்கே அடுத்துக்கு சாவ வேண்டியது இன்னும் சாவாமல் என்னடா இவருக்கு எத்தனை டேமேஜ் போதே இன்னும் சைக்கிளில் மாட்டேன்ட்டார். இந்தியர் போட்டுட்டார், விட மாட்டேன் அப்படின்ட்டு குளோவால் உடைக்காது. பார்த்தா இன்னொன்று குளோவால் போடுவார். பாத்ரூம் குளோவாலையும் உடைப்பாரு. ஹீரோ மறுபடியும் அழுத்த ஆரம்பிச்சிருக்கேன். டேமேஜ் டக்குனு இன்னும் டேமேஜ். அவர் மூக்குப்படியை போட்டுக்கிட்டே சாவடி பாரா இல்லைன்னு பார்த்துறதுக்கு அதான் உள்ள தெரியாச்சு. அவரை பார்த்தா அச்சுப்பி இல்லைன்னொன்னே விட்டு பிடிக்காது. நல்லா டக்குன்னு சைடு ஓடி வந்துட்டா படிக்கலான்னு டைப் பண்ணுவேன். எதுவும் நடக்கல. இந்த இடத்துல வாங்க அவர் 2 ரவுண்ட் 3ஆவது ரவுண்டே அடிச்சிருவார். எப்படி அவர் அடிக்கிறாரு அப்படின்னு நானே நினச்சிட்டு அப்படியே ஓட ஆரம்பித்தேன். ஆனால் அவர் அடிச்சு பிடிச்சி தான் வின்னாண்டார் 2 ரவுண்டு. இப்போ இந்த ரவுண்டு அடிச்சு நட்டா பிடிச்சாரு. தேவா நம்ம ஜம்ப் ஷாட்டை பேசணும்னு அடித்தா 43 54ன்னு போச்சு. இங்கே ஒரு அடி குடுப்பேன் பாருங்க. வெயிட் பண்ணுங்க. இந்த இடத்துல மட்டும் நான் வாய்ஸ் ஓவர் வந்திருக்கும், அதனால தான் வர முடியல. சரி வாய்ஸ் ஓவர்ட்டு போகிறோம். கைசோட வாய்ஸ் ஓவர் நின்றுக்கணும். ஏன்னா இதுக்கு நான் பேச சொல்ல வாய்ஸ் ஓவர் இதை மட்டும்தான் சொல்லிட்டு டக்குன்னு வாய்ஸ் ஓவரை ஸ்டாப் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த ரவுண்டே என்னை அடிச்சிருவார். ஒரு ஸ்பீக்கர் வச்சுருக்காருன்னா யூ ஆர் த யூடியூபரான்னு போட்டு நம்மளை வந்து யூ ஆர் தட் ப்ரோவான்னு கேட்டார். யூடியூபர்லாம் போடல. சரி நானும் ஓகே ஸ்பீக்கர் எடுத்து ஆடுவேன். நீ செத்தார் அப்படி வழியாடு மாட்டிக்கிச்சு. நான் ஸ்பீக்கரே எடுத்து ஆடக்கூடாது அந்த பிளேயர் சொல்கிற வரைக்கும் நினச்சேன். அதாவது இந்த பிளேயரே சொல்லிட்டாரு எப்படின்னா நான் அப்படி இன்னும் ஸ்பீக்கரை எடுத்து ஸ்டார்டிங்கில் ஒரு கலக்கிட்டு அவரை போட்டு எவ்வளோனாலும் இந்த மாதிரி கலக்கவே முடியாதுப்பா. இந்த மாதிரி கலக்கி விட்டேன் அவரை. ஆனால் அவர் குளோவால்
அவர் ஃப்ரெண்டு பிடிச்சி போய் நான் ஃப்ரெண்டு பிடிச்சிருக்கணும். பட் எனக்கு அது புரியல. அவர் ஒரு கட்டத்துக்கு மேலே நான் கடுப்பாயிட்டேன். என்னடா இது க்ளோவால் போடாமல் தான் எனக்கு ஆகுது அப்படின்னு சொல்லி டக்குனு ஒன்று இந்த இடத்துல மாற்றிடுவேன். அதுலேருந்து பாருங்களேன். பார்த்தா நம்ம ப்ரிஷீட் இருக்குல்லே அதுவே தப்பாக இருக்குது. நான் டக்ஷாகவே வச்சுருக்க மாட்டேன், அலாக் வச்சுருப்பேன். என்னடா பார்த்தா ஒரு சின்ன பையன் விளாட அந்த சின்ன பையன் ஐடியா ஃபுல்லாக மாற்றி வச்சுட்டேன். அவனோட ப்ரிஷீட் படி மாற்றாம இருக்கேன். இந்த இடத்துல நான் போன ரவுண்டு அடிப்பேன்னு சொன்னேன்ல, இந்த இடத்துல தான் என்னடா போன ரவுண்டில் சொன்னது இப்போ நடக்குதுன்னா ஆமாம் மக்களே. ஓகே அப்படியா மக்களே சும்மா அப்படியே. ஆனால் அடிக்கல இந்த இடத்துல பாருங்கள் டம்முன்னு ஷாட்டை கொடுப்பேன். நெக்ஸ்ட்டு இப்போ இடத்துல அவர் வெறியாயிடுவார். லைவில் பேசிட்டு இருந்தாரு. நான் தான் இப்போ சுற்றுக்குள்ள வால் போட்டுருவேன். போட்டுட்டு அவர் லைவ் ஸ்ட்ரீம் போயிட்டு வரலாம். போயிட்டு வந்த செகண்டில் நம்மளை வந்து இது பண்ணிடுவார், ஓவர் டேக் ஆகும். ஓகேவா? நான் வந்து அப்படியே லைவ் போக கூட இல்லை, க்ளோவாக வச்சு வெளில வர இது பண்ணுறாச்சு. எப்படி அடிக்கிறாருன்னு ரெக்கார்டரையே ஸ்கிப் பண்ணிட்டேன். லைவ் போயிட்டு வந்து பார்த்தா தெரியுது அவர் இதில் இருந்தார் அப்படின்னு. ஷாக்கு என்னடா இது அப்படின்னு பார்த்தா டம்முன்னு அடிச்சிட்டாரு. ஆனால் இந்த மேட்ச்சை வின் பண்ண முடியலன்னா தப்பு கொடுத்தேன். ஸோ இதுக்கப்புறம் அந்த வீடியோவே எண்ட் ஆயிடுச்சு மக்களே.